செய்தியை பார்த்து வருகிறோம். மதுரை ஆதீனத்திடம் சென்னை சைபர் கிரைம் காவலர்கள் விசாரணையை தொடங்கியுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கருணாகரனிடம் கேட்கலாம். கருணாகரன், விவரங்கள். சிவரஞ்சனி, அதாவது அவர் சென்னையில் மதுரை ஆதீனம் சைவ சித்தாந்தம் மாநாட்டில் கலந்து கொண்ட பொழுது ஏற்பட்ட விபத்து தொடர்பாக தன்னை கொலை செய்த முயற்சித்ததாக பேசினார். மேலும் அப்பொழுது ஒரு இஸ்லாமியர்கள் பாகிஸ்தானில் இருந்து என்னை கொலை செய்ய முயற்சித்தனர் என்று பேசினார். இதைத் தொடர்ந்து ஒரு வழக்கறிஞர் ராஜேந்திரன் என்பவர் கொடுத்த புகாரின் பேரில் சென்னை கிழக்கு சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தற்பொழுது மதுரை ஆதீனம் ஞான சம்பந்த தேசிகர் முன்ஜாமீன் பெற்று நிபந்தனை முன்ஜாமீன் பெற்று உள்ளார். இந்த சூழலில் அவரிடம் சைபர் கிரைம் போலீசார் தற்பொழுது நேரடியாக விசாரிக்க மதுரை ஆதீன மடத்திற்கு வந்துள்ளனர். மதுரை ஆதீன மடத்தில் அவரது அறைக்கு உள்ளே சென்று அவரது வழக்கறிஞர் மற்றும் போலீசார் மட்டுமே மதுரை ஆதீனத்திடம் தற்பொழுது விசாரணை தொடங்கியுள்ளனர். வேறு யாரையும் உள்ளே அனுமதிக்கவில்லை. மேலும் அவர் ஒரு விபத்து உளுந்தூர்பேட்டை அருகே கார் மீது மோதியது தொடர்பாக தன்னை கொலை செய்த முயற்சித்ததாகவும் தன்னை இஸ்லாமியர்கள் பாகிஸ்தான் மூலம் கொலை செய்த முயற்சித்ததாகவும் எதன் அடிப்படையில் அவர் பேசினார், என்ன காரணத்திற்காக இவ்வாறு பேசினார் என்பது தொடர்பான அந்த விசாரணை இருக்கும். இது குறித்து அவர் அளிக்கும் பதிலை பதிவு செய்து கொள்வார்கள் சைபர் கிரைம் போலீசார். அதைத் தொடர்ந்து அவரிடம் ஒரு குற்றப்பத்திரிகையை அவர் மீதான வழக்கில் நீதிமன்ற தொடர்புடைய விசாரணை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வார்கள். அதே நிலையில் அந்த ஆதீனம் தரப்பு வழக்கறிஞர்களும் அவர் மீதான வழக்கை ரத்து செய்ய கோரியும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. எனவே ஒரு பாரம்பரியமிக்க மதுரை ஆதீனம் ஒரு அவதூறான பேச்சு தொடர்பாக தற்பொழுது போலீஸ் விசாரணையில் மதுரை ஆதீனம் இடத்தில் உட்படுத்தப்பட்டுள்ளார் சிவரஞ்சனி என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கருணாகரன்.